ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் பேர்ட் சேனல். அன்புடன் உங்களுடைய தோழி. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நல்ல டாபிக், ஒரு ஃபன்னான டாபிக் பற்றி பேசலான்ட்டு தான் இன்றைக்கி செகண்ட் வீடியோனால் யோசித்தேன். பட் அதை விட எனக்கு இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. சரி, அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமேன்ட்டு பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன டாபிக்னால் கொல்கட்டான்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்னா, இப்போது என்ன நியூஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும். டாக்டர் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுவும் செமினார் ஹால்லையே. ஸோ இது ரொம்ப கொடுமையான விஷயந்தான். படிக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதையும் கடந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நம்ம வயநாடுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 2-3 வீக்ஸ் பேக்கில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய இயற்கை இழப்பு நேர்ந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, மனிதாபிமானம் அதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு பெரிய இடியை கொடுத்துச்சு. ஸோ இந்த நியூஸ் இப்போ ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் பேசிகிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ரேப் நடக்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் பேசிகிட்ருக்கோம், நடந்துகிட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுறாங்க. இதுதான் நிஜம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறோம், தெரியாததை கடந்து போயிடுறோம். சரி, இது இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் இது யார் தான் ஃபுல் ஸ்டாப் வைப்பான்? யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டும் தான் இதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்மள மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் இதை ஸ்டாப் பண்ண முடியும். பட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? நம்ம இப்போ கொல்கட்டாவில் பேசிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்துச்சு ஒரு சின்ன பொண்ணு. இந்த மாதிரி கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட், எல்லா டிஸ்ட்ரிக், எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ எங்கேயோ ஒரு அமெரிக்கா கண்ட்ரியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முன்ன ரேப்புன்ட்டு. இப்போது நம்மளோட கண்ட்ரியில் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். எங்கேயோ ஒரு டெல்லி, கொல்கட்டா இந்த மாதிரி ஸ்டேட்டில் கேள்விப்பட்டோம். அப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் அந்த மாதிரி சில இடத்துல கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்டில் கேள்விப்படுவோம். இதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நம்ம வீட்டு வாசலில் கூட வரலாம். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? நம்மளை மாதிரி லேடிஸ், நம்மளை மாதிரி பெண்கள் மட்டுமே தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் ஃப்யூச்சர் உருவாக்குற ஜென்ரேஷன், நம்ம தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை உருவாக்க போகிறவங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி பாதுகாப்பு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட பசங்களுக்கு, அடுத்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அடுத்த பெண்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், நம்மளை ஒருத்தங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்கிட்ட இருந்து எடுத்தால் கண்டிப்பாக இது அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறத விட இது கொஞ்சமாச்சும் குறைக்கப்படும். நான் முழுமையாக குறைக்க முடியுமான்னு தெரியல. பட் சில பேர் திருந்தலாம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இதனால் மாறலாம். இதை எதை நோக்கி நம்ம நடப்போம்? இந்த பயணத்தில் நீங்களும் கண்டிப்பாக கலந்துப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க.